திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 6 பகுதிகள் 3 ஒன்றியங்கள் என 9 பணிமனைகள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. மற்ற இடத்துல எல்லாம் தேர்தல்னு வந்துட்டா சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, அவங்க செட்டு அமைக்கலாம். அது இல்லாமல் சொந்த காரணங்களுக்காக இப்போ விசேஷத்துக்கு, கால்நடைகள் அடைக்கிறதுக்கு, நீர்மூர் பந்தலுக்கு, பழனி பாத யாத்திரை குழுக்கள் நிறைய பேர் தங்குறாங்க, இது மாதிரி கூட செட்டு போட்டுக்கலாம். எல்லாமே திமுக தான் அமைச்சதுன்னு இவங்க குற்றம் சாட்டுறது அவங்களோட தோல்வி பயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாசமா அதிமுக மாவட்ட செயலர் உங்களுக்கு தெரியும், ஊரூரா போய் பிரச்சாரம் பண்றாரு. எந்த இடத்துலையும் மக்கள் வரவேற்பு இல்லை, கூட்டம் இல்லை, எழுச்சி இல்லை. அதனால வெறுப்பின் உச்சத்துக்கே போய் அவர் திமுக மேலே குற்றம் சாட்டுறாரு. இது எதனால இப்போ திமுக கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி 5000 கோடிக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இது வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, அரவக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, பசுவாலை பாலம் கட்டியிருக்காரு, லைப்ரரி திருவள்ளுவர் கிரவுண்டில் 7 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காரு, புதிய பேருந்து நிலையம் 40 கோடி கொண்டு வந்திருக்காரு, ஈரோடு ரோட்டில் கோதைநகர் பக்கத்தில் டைட்டில் பார்க் 38 கோடி கொண்டு வந்திருக்காரு. இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களால பொறுக்க முடியல. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவு பளிச்சுட்டு இருக்குது. எல்லாமே தார் ரோடு, புதிய தார் ரோடு. குறிப்பாக சொன்னோம்னா இப்போ நம்ம நிற்கிற இந்த 48வது வார்டுக்கு மட்டும் 17 கோடி ரூபா மாநகராட்சி நிதி ஒதுக்கியிருக்குது. மாநகராட்சிக்கு மட்டுமே எவ்வளோ 1000 கோடி நிதி வாங்கி கொடுத்துருக்காரு. வடிகால் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கான். இவங்க பிரச்சாரம் எடுபடல, இவங்க சாதனைகளை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த சாதனையும் சொல்ல முடியல. எல்லாமே நீங்க மெடிக்கல் காலேஜ் கூட மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு தான் இவர் கொண்டு வரல. அதனால வெறுப்பின் உச்சத்துக்கு போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வெங்கமேட்டில் அனுமதியே வாங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அனுமதி வாங்கினா தான் காவல்துறைக்கு தேர்தல் கமிஷன்லேருந்து அறிவிப்பு கொடுப்பாங்க, அவங்க போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணி விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏதாவது பேசி ஒரு அசம்பாதம் ஏற்பட்டால் திமுக மேலே பழி சொல்றதுக்கு தயாராக இருக்காங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ற பேர்ல பெண்களை, குறிப்பா பெண்களை, வேளாண்மை கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு இழிவுபடுத்தி எப்படி பேசினாரு? முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், இப்படித்தான் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுறதா? இது அவரோட சுயரூபத்தை காட்டுது. அவர் ஒரு தரமான ஆள் இல்லைங்க காட்டுது. இப்ப எப்பவுமே திமுகவோட கோட்டை கரூர் மாவட்டம், செந்தில் பாலாஜி ஒரு கோட்டை. ஸ்டாலின் கண்டிப்பா ஜெயிக்கிறாரு, அடுத்த ஆட்சி அமைவது உறுதி. கரூர் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை இடத்துல? மொத்தம் 7 இடத்துல போட்டுருக்கோம். 9 இடத்துல போட்டு 9 இடத்துல மட்டும். 9 இடத்துல அதை தாண்டி எல்லாமே வேற அவங்க சொந்த இடத்துக்காரங்க போட்டிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர் நாளைக்கு வரலாம், அவங்க போடலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது.